ஹாய் வேர்ஸ் போன வீடியோவில் நந்தனோட பசங்க எல்லாருமே சந்திரனை தாக்க வர்றதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நந்தனோட பசங்க எல்லாருமே சந்திரனை தாக்க வர்ற நேரத்தில் மலைக்கேதுட்ட சந்திரன் சண்டையிட்டு இருக்காரு. அந்த பசங்க எல்லாருமே தாக்க வர்றதை பார்த்த சந்திரன் வேகமாக குதிரையில் போய் அவங்கள எல்லாருமே தாக்கி கீழே தள்ளுறாரு. இதை பார்த்த நந்தனும் எந்திருங்க, அதுக்குள்ள உழுகிறதா, எந்திரிச்சு அவனை தாக்குங்க அப்படின்னு நந்தன் சொல்றாரு. ஆனா நந்தனோட எல்லா புதல்வர்களும் சந்திரனோட கோவத்தை பார்த்து பயந்து வேகமா அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. இதை பார்த்த நந்தனும், எங்க ஓடுறீங்க, நீங்களாம் என்னோட புதல்வர்கள், அவன்கிட்ட சண்டை போடுங்க, முதுகு காட்டிட்டு ஓடாதீங்க அப்படின்னு சந்திரன்கிட்ட போரிட சொல்றாரு நந்தன். இதை கேட்ட சந்திரனும், முதுகுக்கு பின்னாடி போரிடுறவங்க இன்னைக்கு முதுகு காட்டி ஓடுறீங்களா அப்படின்னு நந்தனை பார்த்து சொல்றாரு. அதே நேரத்துல சந்திரன், யாரையும் தப்ப விடாதீங்க, போரிடுங்க அப்படின்னு கிரேக்க வீரர்கள் எல்லார்ட்டுமே சொல்றாங்க. நந்தனும் அங்க இருக்கிற மீதி 2 புதல்வர்களையும் அவன்கிட்ட மோதி போரிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட புதல்வர்களும் சந்திரன் நோக்கி தாக்க வராங்க. சந்திரன் மற்ற வீரர்கள்ட்ட சண்டை போட்டுட்டு வேகமா நந்தனோட புதல்வர்களை நோக்கி வராரு. இதை பார்த்த நந்தனோட புதல்வர்கள் பயந்து போய் நிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல இருக்கிற மலைநாட்டு மந்திரி வேடிக்கை பார்க்காம அரசர் சொன்ன உத்தரவுப்படி அவனை தாக்குங்கன்னு சொன்ன உடனே இதை பார்த்த நந்தனும், எங்க ஓடுறீங்க, அனைவரும் கோழைகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற படை வீரர்களை சந்திரனை தாக்க சொல்றாரு. அந்த படை வீரர்களும் தாக்க வராங்க. சந்திரன் ரொம்ப கோபமா தாக்கறதுக்கு தயாரா இருக்காரு. இதை பார்த்து படை வீரர்களும் பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. நந்தனும் மலைக்கேதுவை கூப்பிட்டு சந்திரனை தாக்க சொல்றாரு. அந்த இடத்துக்கு வந்த மலைக்கேதுவும் நந்தன்ட்ட, இப்ப நம்மளோட சூழ்நிலை சரியா இல்ல, யுத்தத்துல இருக்கிற வீரர்கள் எல்லாருமே போயிட்டாங்க, நம்மளும் இந்த இடத்த விட்டு போறதா நல்லது அப்படின்னு மலைக்கேது நந்தன்ட்ட சொல்றாரு. மந்திரியும், மலைக்கேது சொல்றது சரிதான், இன்னைக்கு தப்பிச்சா நம்ம நாளைக்கு போரிடலாம் அப்படின்னு நந்தன்ட்ட சொல்றாரு. நந்தனும், சரி, நான் இந்த இடத்துல விட்டு மறைவான இடத்துக்கு போறேன், என்னோட புதல்விய அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வா அப்படின்னு மந்திரிட்ட சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு போறாரு. மலைக்கேது, நந்தன், அதுக்கப்புறம் மந்திரி இவங்க எல்லாருமே தப்பிச்சு போறத பார்த்த சந்திரன் பின்தொடர்ந்து தன் கையில இருக்கிற கத்தியை எடுத்து மலைக்கேதுவை நோக்கி தூக்கி எறிகிறாரு. அது வேகமா மலைக்கேது முதுக தாக்கிடுது. மலைக்கேது முதுகுல பட்ட காயத்தால தாங்க முடியாம கீழே விழுந்துறாரு. அந்த இடத்துல சந்திரன் வந்து இறங்குறாரு. இதை பார்த்த ஹெலனாவும் பின்தொடர்ந்து வராங்க. சந்திரன் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா மலைக்கேதுவை தாக்கிட்டு இருக்காரு. இந்த அடி என்னைய பின்னாடி இருந்து தாக்குனதுக்காக, இந்த அடி என்னோட ஆச்சாரியர கல்வியை மதிக்காததுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடியும் மலைக்கேதுவுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு அடியும் சந்திரன் கொடுக்கறத ஹெலனாவும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா அடியும் கொடுத்து கடைசியா ஒரு அடி, இந்த அடி ஹெலனாவை ஏமாத்தியதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி கொடுக்கறாரு. மலைக்கேதுவும் மல்லாந்துறாரு. அதுக்கப்புறம் சந்திரன் ஹெலனாவை கூப்பிட்டு, உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றிட்டேன், இப்போ உன்னோட பாதத்துக்கு அடியில இவன் கிடக்குறான், இனிமேல் நீ இவனை எப்படி வேணாலும் பழி தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹெலனா பக்கத்துல மலைக்கேது தள்ளி விடுறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.